கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 1:18. சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. பிரெஞ்சு புரட்சி நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பாரிஸின் தலைமை போதகர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார். தனிமையில் அந்த அறையிலே சோர்வோடு இருந்த அவருக்கு அங்கு இருந்த ஜன்னல் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து பலப்படுத்தியது. சிலுவை வடிவிலே இருந்த அந்த ஜன்னலின் கம்பியை கவனித்த அவர் அதன் ஒவ்வொரு முனைகளிலும் நீளம், அகலம், ஆழம், உயரம் என்று எழுதி வைத்திருந்தார். ஒரு முறை சிறைச்சாலைக்காரன் இந்த ஜன்னலில் எழுதப்பட்டிருந்ததை உற்று கவனித்தான். அது இயேசுவின் மாறாத அன்பை அவனுக்கு உணர்த்தியது. அவன் அந்த சிலுவையை பார்த்து இயேசுவின் அன்பை உணர்ந்தவனாய் அவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டான். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கும் நாம் சிலுவையை அடையாளமாக ஆபரணங்களில் அணிகிறோம். ஆனால் நாமோ சிலுவையை சுமந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமா? நோயாளி ஒருவருக்கு இரத்தம் தேவைப்பட்டது. எனவே மருத்துவர் அவரது உறவினர்களிடம் இரத்தத்தின் தேவையை உணர்த்தி யாராவது ஒருவர் இரத்தம் கொடுக்கும்படி கூறி சென்றார். 5 நிமிட விவாதத்திற்கு பின்பு அந்த உறவினர்கள் மருத்துவரிடம், ஐயா, எங்கள் வீட்டு ஆட்டின் இரத்தத்தை பயன்படுத்த முடியுமா என்று கேட்டனர். மருத்துவரோ அதிர்ந்து போனார். மனிதனின் உடலை கூட காப்பாற்ற முடியாத ஆட்டின் இரத்தம் அவனது ஆத்மாவை எப்படி காப்பாற்றும்? கல்வாரி சிலுவையிலே இயேசு சிந்தின இரத்தம் மட்டுமே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை பாவமர கழுவி நம்மை சுத்திகரித்து பலப்படுத்தும். இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் கடைசி நேரத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் ரட்சிக்கப்பட்டான். நாமும் இயேசுவின் சிலுவை பாடுகளை நினைத்து அவர் நம்மேல் வைத்த அன்பின் நீளமும், அகலமும், ஆழமும், உயரமும் அறிந்தவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த கர்த்தாவே, கல்வாரி சிலுவையிலே நீர் எங்களுக்காக சிந்தின இரத்தத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டு பலனடைய எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.